தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இயங்கும் 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து வானகரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒன்றிய அரசே, மோடி அரசே, சுங்க கட்ட உயர்வினை திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, இழுத்து மூடு, 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 காலாவதியான சுங்கச்சாவடி 32 எண்ணினை உடனடியாக இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு, உடனடியாக இழுத்து மூடு. கள தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரத். இதுல காலாவதியான சுங்கச்சாவடிகளும் தொடர்ந்து கட்டண வசூல்ல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அதுபோல இதனால நிறைய பாதிப்புகளுக்கு ஆளாவதாக நிறைய தொழிற்சங்கத்தினர் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் தேசிய நெடுஞ்சாலைக்கு செயல்படும் சுங்க சாவடிகளில் சுங்க கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5% 10% இந்த கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்தான் தற்போது மதுரவாயிலில் ஓட்டுநர், அதாவது வாகன ஓட்டுநர்கள், பஸ், பேருந்து போன்ற ஓட்டுநர்களும், அதே போன்று லாரி உரிமையாளர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும். 60 கிலோமீட்டருக்கு இடையே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும். குறிப்பாக இந்த நகராட்சி, மாநகராட்சி போன்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள், சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. இதனால் பெரும் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும், இந்த நிலையில் தற்போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று காலாவதியானதை சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.